ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் வந்து ஃபோர்க்கு, இந்த ஃபோர்க்கில் வர போல்ட் வந்து மர்காட் போல்ட் கட் ஆகிட்டு அதை எப்படி வெல்டிங் பண்ணி எடுக்க போகிறோன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வெல்டிங் பிகினர் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோர்க் டியூப்பில் கீழே வர இந்த பாட்டம் அலுமினிய பைப்பில் பார்த்தீங்கன்னா மர்காடுக்கான போல்ட் கொடுத்துருப்பாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, 10-11 சைஸ் போல்ட்டு 10 mm. இந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். பெரும்பான்மையான நேரங்களில் கட் ஆகும், நிறைய நேரங்களில் கட் ஆகாது. சப்போஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். இதை வந்து நிறைய பேர் ஹோல்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஹேண்ட் ட்ரில்லிங்கை வச்சு ஹோல்ஸ் பண்ணி அந்த அலுமினிய பாடியை வீணாக்கிலாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோலாம் இதை மெனக்கட வேண்டாங்க, ரொம்ப சுலபமாக வெல்டிங் பண்ணி கழட்டிடலாம். தயவு செஞ்சு அதை வீணாக்காதீங்க. வீணாக்காமல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வெல்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கழட்டி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெல்டிங்க்கான பவரெல்லாம் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு இதை வந்து கரெக்டாக, அதாவது அந்த கை வந்து நடுக்கக்கூடாதுங்க. சப்போஸ் வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா 12 கேஜ் ராட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர் அப்படின்னா பவரை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு 12 கேஜ் ராட் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக கரெக்டாக நீங்கள் 10 கேஜ் ராட் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கை நடுக்காமல் அந்த 10 கேஜி ராடை வச்சு வெல்டிங் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த போல்ட்டு, அதாவது உள்ளே கொஞ்சம் ஆழமாக கட்டாயிருக்கும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து இப்போது மேலே ஒரு டீ ராடை வச்சு வெல்டிங் பண்ணி அதை கட்டுவார். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வெல்டிங் பண்ணிவிட்டு சிப்பிங் பண்ணி அதோடய ஃப்ளெக்ஸு, அதாவது அந்த ஃப்ளெக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு டீ ராடு ஒன்று வச்சுக்கோங்க. டீ ராடை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்ஸ் எல்லாம் தட்டி கிளியர் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணி அது ரொம்ப சுலபமாகவே கட்டலாம். தயவு செஞ்சு அதில் ஓட்டை போடுறோங்கிற பேரில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பீரியடில் நீங்கள் ஓட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து வீணாக்கி தான் நான் பார்த்துருக்கேங்க. கொஞ்சம் கிராஸாக போட்டுருவாங்க, கிராஸாக போட்டு அந்த அலுமினிய பாடியே வீணாக்கிடுவாங்க. இல்லைனா பொத்து சைடில் வந்து அந்த ஆயிலெலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் அது வீணாக போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அதை வந்து ஹோல்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணாதீங்க, வெல்டிங் பண்ணியே கட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஆட ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். சப்போஸ் வராத பட்சத்தில் கொஞ்சோண்டு வந்து ஹீட் பண்ணிக்கலாம், கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணாலும் அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி உங்களுக்கு வெல்டிங் கண்டென்ட்டில் இதை எப்படி அடித்து இப்படி கழட்டலாம் அப்படிங்கிறது ஒரு நாலேஜுக்காக இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். வெல்டிங்கில் பிகினர்ஸ் வந்து பயப்படாமல் எந்த ஒரு வேலையும் செஞ்சால் தாங்க வரும். ஸோ வந்து பயப்படாமல் வந்து செய்யுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளால் அது முடியும்னு நினச்சிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக ஈஸியாக வந்து வெல்டிங் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை எடுத்துகிட்டார் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.